ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்குமான குவாலிஃபயர் மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர் ரிஸ்காக ட்ரை பண்ணலாம், ரொட்டேஷன் வைஸ் எந்தெந்த பிளேயரை எடுக்கலாம், இன்னிங்ஸ் வைஸ் எந்தெந்த பிளேயர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க, அதே மாதிரி எந்தெந்த பிளேயர் கேட்டகரி வைஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேட்டகரி வைஸ் சொல்லும் போது அந்த பிளேயர்ஸை எப்படி ரொட்டேஷன் வைஸ்லையும் ட்ரை பண்ணலாம், இன்னிங்ஸ் வைஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். ஸோ சிவிசி ஆப்ஷனும் யார் யாருக்கு இன்னிங்ஸ் வைஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட், இங்கே மேட்ச் எந்தெந்த மாதிரி போயிருக்கு, அதே மாதிரி பிளேயர்ஸ் எப்படி இருந்திருக்கிறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கே 42 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 20 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க பண்ணியிருக்கிறாங்க, செகண்ட் வின் பண்ணவங்க 21 மேட்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பிலோ ஸ்கோர் 150க்கு கீழே 8 டைம்ஸும், 150 to 169 9 டைம்ஸும், 170 to 189 9 டைம்ஸும், ஆவரேஜ் எபோவ் ஸ்கோர் 200 15 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஐபிஎல் சீசனை மட்டும் பொறுத்தவரை ஆவரேஜ் ஸ்கோர் 190 வரைக்கும் வந்திருக்கு. 6 டைம்ஸ் 200 டைம்ஸும் 200க்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஹை ஸ்கோர் 243 அண்ட் லோ ஸ்கோர் இங்கே 89க்கும் அவுட் ஆயிருக்காங்க. இங்கே நடந்த ரீசெண்டாக 7 மேட்சஸில் 6 மேட்சஸ் 200க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரே ஒன்று தான் சேஸ் வின் பண்ணியிருக்கு. இது எல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இங்கே 2 பிச்சஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பிச்சு கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கு போயிடும். செகண்ட் பிச்சு பவுலினுக்கும் சப்போர்ட் ஆகும். பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்லோ டவுன் ஆகும்போதும் சில பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பவுலிங் செமையாக போடுவதற்கான வாய்ப்பு இந்த பிச்சில் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கு மட்டும் ஒன் சைடாக எடுத்துட்டு போவாதீங்க, பவுலினுக்கும் சப்போர்ட் பண்ணி எடுங்க. இங்கே நடந்த 7 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 26ம் ஃபேசர்ஸ் 58ம் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 13 தான் விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் ஈக்குவலா 13 தான் எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஸ்பின்னரை நீங்க ஒரு இன்னிங்ஸுக்கு எடுத்துட்டு போறதே அதிகம் தான். ஸோ அதுக்கு தக்கனமா பிளேயர்ஸை நீங்க எடுக்கலாம். ஃபேசர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 24ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 34ம் இங்கே நல்லா எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஹார்திக் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் மாதிரியான பவுலருக்கு பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும்போது அவங்க நல்ல பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் மும்பையோட பாசிபிள் பிளே என்னன்னா மாற்ற மாட்டாங்க. வின்னிங்ல இருந்து போறதுனால மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்காது. மேக்ஸிமம் மேபி வேணா தீபக் சகர் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல இருந்து வந்துட்டாருன்னா அவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவர் வர்ற பட்சத்துல ஒரு ஃபாரின் பிளேயரை வெளியே அனுப்பிட்டு அதுக்கு பதிலாக கூட வேற பிளேயரை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இல்லைன்னா சேம் லைனப்ல தான் அவங்க போவாங்க. பஞ்சாபோடைய பாசிபிள் பிளே 11 கண்டிப்பா 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கும். டாப் ஆர்டர்ல மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனா மிடில் ஆர்டர்லையும் பவுலிங் இதுல கண்டிப்பா மாத்துவாங்க. ஏன்னா மும்பை நல்லா பேட்டிங் பண்றதுனால பவுலிங் இதுல மேபி ஒமர் சாய்க்கு பதிலா ஓவன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல நிறைய இருக்கு. அவர் வந்தாருன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுமே நல்லா இருக்கும். ஸோ அவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி சகால் அவர் அடிப்பட்டதுல இருந்து வந்துட்டு நல்லா கியூர் ஆயிருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்றாங்க. ஸோ மேபி அவரும் உள்ள பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்களுக்கு இடையே உள்ள ஹெட் டு ஹெட் அதே மாதிரி வென்யூ பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல ஈக்குவல் ஃபைட் தான் போயிருக்கு. 33 மேட்சஸ்ல மும்பை 17 வின் பண்ணிருக்காங்க, இவங்க 16 வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன் சைடா மேட்ச் போடாதீங்க. அதே மாதிரியான இது வராது. பஞ்சாப் வின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா அகமதாபாத் கிரவுண்ட்ல 6 மேட்சஸ் பிளே பண்ணதுல 4 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. அதர் டீமோட 2 மேட்சஸ் லாஸ் ஆயிருக்காங்க. மும்பை பொறுத்தவரை 5 மேட்சஸும் லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதை நீங்க எடுத்துக்கோங்க. அதனால எப்படினாலும் மேட்ச் ஆனது மாறும். ஸோ மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் ஈக்குவலாவே நீங்க டீம் போடலாம். இல்ல பஞ்சாபுக்கும் நீங்க டீம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒன் சைட்லயும் ட்ரை பண்ணுங்க. ஆனா மும்பைக்கு மட்டுமே போட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே அதை தான் ட்ரை பண்ணும் போது உங்க டீம் ஆனது டாப் ஆர்டருக்கு போவாது. ஸோ நீங்க போத் டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் மும்பைக்குமான குவாலிஃபயர் 2க்கான மேட்ச்சு. இப்போ இந்த மேட்சோடைய சினரியோ எந்தெந்த மாதிரி இருக்கும், பிளேயர்ஸ் எப்படி உள்ள ட்ரீம் டீமுக்கு வருவாங்க, ஆப்ஷன் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தை பொறுத்தவரை 2 பிச் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒன்று கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கு தான் ஃபேவர் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ்டு பிச்சாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் ஃபாலும் விழும். அதே நேரத்தில் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 அந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆக்கி வாய்ப்பு இருக்கும். நம்ம வேர்ல்டு கப்பை முன்கிட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி
அப்படி எந்த மாதிரி இன்னிங்ஸில் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போடுற பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸு வந்து கண்டிப்பாக நல்ல இங்கே அந்த மாதிரி பேலன்ஸ் கண்டிஷன் பிச்சில் போகிறாங்கன்னா ஒன் சைடாக போகிறதுக்கு கூட வாய்ப்பாயிரும். பேலன்ஸ்டு பிச் கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னா பும்ரா போல்ட் மாதிரியான பவுலர்ஸ் வந்து அங்கே டாமினேட் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா. இதே செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேலன்ஸ்டு பிச் கண்டிஷனில் அவங்களால ஃபுல் விக்கெட்டும் எடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு இன்னிங்ஸ் பவுலிங்க்கு நல்லா சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்தவங்க வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க. இப்போ பேட்டிங்க்கு தான் சப்போர்ட் ஆகுதுன்னா இங்கே நடந்த 7 மேட்சஸில் 6 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க பேட்டிங் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றே மட்டும்தான் சேஸ் வின் பண்ண டீமு வின் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிடிக்கிற டீமு 200க்கு மேலே கண்டிப்பாக இந்த பிச்சில் அடிக்கிறாங்க. அது பேட்டிங் பிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது அது எந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பவர் பிளேயில் நடந்தது வரைக்கும் 1 விக்கெட் போயிருக்கு. இனிஷியலாக அவங்க ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் கிட்ட 1 விக்கெட் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவங்க ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை அதே மாதிரி பவர் பிளே செகண்ட் இன்னிங்ஸில் வர பவர் பிளே எந்த மாதிரி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைனா 1 விக்கெட்டாவது விழுது. ஸோ நம்மளுடைய ஓப்பனர்ஸில் 2 பக்கமும் விக்கெட் ஆனது விழுது. இது வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகிற பிச்சாக இருக்கிற பட்சத்தில் நடக்குது. இது பேலன்ஸ்டு பிச் மாதிரியான கண்டிஷனில் இருக்குது, அதுதான் கொடுக்குறாங்கன்னா அதில் கண்டிப்பாக 2 பக்கமும் விக்கெட் விழும், 2 பக்கமும் விக்கெட் ஃபால் வந்து இருக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு போடுறவங்கள பவுலிங் போடுற டீமை மெயினாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நிறைய இது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் எல்லா மேட்சும் 200க்கு மேலே அடித்ததுனால பேட்டிங் பிச்சுனா அதே இது திரும்பியும் நடக்க வாய்ப்பு இருக்குது. சேஸின் டஃப்பாக இருக்குது. இங்கே பொறுத்தவரை சேஸின் டஃப்பாக தான் இருக்குது. இப்போது இது மேட்ச்சில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 9 கிரெடிட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி பேட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த செக்ஷனில் இருந்து ஒரு சி இல்லைனா விசி உறுதியாக வரும் இந்த செக்ஷனில். அதுவும் பேட்டிங் செக்ஷனில் 1 கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக பேட்டிங்க்கு ஃபேவராக போகிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் சிஓ விசிஓ பேட்டிங்கில் வச்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் பவுலருக்கோ ஆல்ரவுண்டருக்கோ ட்ரை பண்ணுங்கள். ஒன் சைடு மேட்ச்னா மட்டும்தான் பவுலர் சிவிசி அளவுக்கு வராங்க, இல்லைன்னா டாப் 4 பாயிண்ட்ஸ்குள்ளே ஒரு பாயிண்டில் தான் வராங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒன் சைடாக ஒரு டீம் ரெடி பண்ணுறீங்கன்னா பவுலருக்கு சிவிசி தாங்க, இல்லைன்னா பேட்ஸ்மேன் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் இல்லைன்னா ஆல்ரவுண்டர், இதையே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ட்ரை பண்ணலாம். அதில் யாருக்கு எந்தெந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். இப்போது இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 3 பேர் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் தான் இந்த இடத்துல டாமினேட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் வென்யூ படியும் ஹெட் ரெக்கார்ட் படியும் ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. சேசின்னாலும் சரி இதனாலும் சரி கண்டிப்பாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த கிரவுண்ட் அவர் கிட்டத்தட்ட ஹோம் கிரவுண்டு மாதிரி ஒரு ட்ரீம் டீமாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒன் சைடாக மேட்ச் போகுது அப்படின்னா தான் அந்த இடத்துல ஒன் சைடாக தான் மேட்ச் போகுது அப்படின்னா தான் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்கும். அதுவும் ரொம்ப சின்னதாவது ட்ரீம் டீம் வந்துடுவார். இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் தான். சூர்யா பொறுத்தவரை சேசின் அண்டு ஃபஸ்ட் பேட்டிங் தொடர்ந்து ட்ரீம் டீம் வந்துக்கிட்டே இருக்கார். அந்த 1 டவுன் பொசிஷன் மும்பைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை டாப் ஆர்டரில் 2 விக்கெட்டும் ரோஹித் சர்மா பேர்ஸ்ட்ரோவும் விக்கெட் போகுதுன்னா அந்த இடத்துல திலக் வர்மா தான் பேட்டினுக்கு வருவார். ஸோ அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ
2 பேரும் ட்ரீம் டீம் ஆப்ஷனில் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பேட்டிங் பிச்சாக இருந்தால். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, பும்ரா. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக பும்ராவை ட்ரை பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் 4 பேருமே ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கிரவுண்டு பற்றி எப்படி ப்ளே பண்ணலான்னு பாண்டியாவுக்கு நல்லாவே தெரியும், எந்த நேரத்தில் பவுலிங் போடணும்னு தெரியும். ஸோ அவரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ரிஸ்க்காக யாரையாவது ஒருத்தங்களை லீவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லைன்னா சூர்யாவில் தான் லீவ் பண்ணுறது மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயரை லீவ் பண்ணிவிட்டு மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் எடுக்கிறீங்கன்னா அப்படியும் பண்ணலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த கிரவுண்டில் மும்பை 6 மேட்ச்சில் 1 தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் பஞ்சாப் நிறைய வின் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த இதையும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. எல்லோரும் மும்பை பக்கம் தான் டீம் போடுவாங்க. ஸோ நீங்கள் பஞ்சாபுக்கும் சப்போர்ட் பண்ணி போடுங்க. ஸோ இந்த கேட்டகரியில் 4 பேருமே ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ரிஸ்க்காக விடுறதா இருந்தால் சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயாஸ் ஐயரில் ஒருத்தங்களை நீங்கள் லீவ் பண்ணலாம். இப்போ இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம் ஆப்ஷன் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அவரை லீவ் பண்ணிவிட்டு ஹர்ஷதீப் சிங்கையே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. இந்த 2 பேரில் ஆனால் கண்டிப்பாக ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. மேட்ச் கொஞ்சம் லோ ஸ்கோர் ஆச்சுன்னா 2 பேருமே இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அடித்தா பெருசாக அடிக்கலாம், இல்லை ஃப்ளாப் கூட ஆகலாம். ஏன்னா ஹர்ஷதீப் சிங்கு வீக்னஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்கிட்ட தொடர்ந்து அவுட் ஆகிட்டே தான் வராரு. ஸோ அவருடைய லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு வந்ததுனால இந்த மேட்ச் அவர் ஹிட்டு பெருசாக இன்னும் திரும்ப வீசி அளவுக்கு அடிப்பார், இல்லைனா ஃப்ளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவரை நீங்கள் ட்ரீம் டீம் அவரை டீமில் எடுக்கிறதா இருந்தால் ஒன் சைடாக டீம் போட்டால் கண்டிப்பாக எடுங்க. அவர் ஒரு ட்ரீம் டீமாவது எடுப்பார். ஸோ இவரை ரொட்டேஷன் பிக்கில் எடுத்தால் போதும் கண்டிப்பாக. ஆனால் இந்த ஆர்யா, ரோஹித் சர்மாவில் ஒருத்தங்க தான் வருவாங்க, ஒருத்தங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயரிடையே ரொட்டேஷன் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ ரோஹித் சர்மா எடுத்தால் ஆர்யா எடுக்க வேண்டாம். ஆர்யா எடுக்கிறீங்கன்னா ரோஹித் சர்மாவை லீவ் பண்ணிக்கிங்க. விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டரில் ஒரு விக்கெட் போகுது. ஸோ இப்போ சிங்கு, ஆர்யா இந்த 2 பேர் தான் இறங்குறாங்க. ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும், ஒருத்தங்களை எடுக்க வேண்டாம். இப்போ சிங்கை விட்டுட்டிங்கன்னா ஆர்யாவை மட்டும் எடுங்க போதும். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து கண்டிப்பாக 2 to 3 பேர் தான் வருவாங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க, வரமாட்டாங்க. ஹர்ஷதீப் சிங்லையும் ட்ரெண்ட் போல்ட்லையும் யாரை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மேட்சுக்கு சகால் உள்ளே வர மாதிரியான ஒரு நியூஸ் இருக்குது. சகால் உள்ளே வர்றாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் த்ரெட்டு இருக்கும்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரியான மெயின் பிளேயருக்கு த்ரெட்டு இருக்கும். இப்போ இந்த கேட்டகரியில் 8 கிரெடிட்டில் இவங்க 2 பேரும் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வந்தே தீருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் திலக் வர்மாவும் எடுக்கலாம், இல்லை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சகால் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் எடுங்க, இல்லைனா கூட திலக் வர்மாவை மட்டும் ட்ரை பண்ணலாம். இப்போது சகால் மேட்ச்லேயே இல்லை அப்படின்னா திலக் வர்மாவுடைய லைனப் பார்த்துக்குங்க. மும்பை 2 விக்கெட்டு இழந்துட்டுனா கண்டிப்பாக திலக் வர்மா தான் முன்னாடி வருவார். ஸோ அந்த மாதிரி டீம் எடுக்கிறதா இருந்தால் திலக் வர்மாவை எடுக்கலாம். இல்லை இந்த கேட்டகரியில் ஒருத்தங்க இருந்தால் ஒன்று ட்ரீம் டீம் வருவாங்க, இல்லை ஃப்ளாப் ஆவாங்க. ஸோ இவர் ஒரு டிஃபரன்ஷியல் விசி தான், சிவிசி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு லோ பிக்கில் இருக்கார். இப்போ திலக் வர்மாவை பொறுத்தவரை லோ பெர்சன்டேஜில் இருக்கார். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லோ பிக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் லைனப்பு தான் முக்கியம். விக்கெட் போகணும், ஏன்னா இதில் விக்கெட் போகுது, அந்த மாதிரியான கண்டிஷன் வருது அப்படின்னா திலக் வர்மாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த 2 பேர் இருக்கிறாங்கன்னா லைனப்பில் கண்டிப்பாக ஒருத்தவங்க வருவாங்க, இந்த 2 பேரையும் லீவ் பண்ணி போயிட வேண்டாம்.
இப்போதைக்கு பிளேயிங் 11ல் 4 பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை தீபக் சகர் வந்து இந்த மேட்சுக்கு ப்ளே பண்ணுறாருன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கூட நீங்கள் லீவ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கேட்டகரியில் இருந்து 4 பேரில் இருந்து கண்டிப்பாக 2 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. அட்லீஸ்ட் 3 பேராவது வருவாங்க. இப்போ அதில் எப்படி பிளேயரை எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த மேட்ச் வந்து பவுலினுக்கு தான் சப்போர்ட் ஆகுது அப்படின்னா 2 பக்கமும் லோ ஸ்கோர் தான் வருதுன்னா கண்டிப்பாக ஸ்டாய்னஸும் வருவாங்க, மிச்சல் சாட்னரும் ட்ரீம் டீம் வருவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு பக்கம் தான் லோ ஸ்கோர் வருதுன்னா ஸ்டாய்னிஸ் சாட்னர்லேருந்து ஒருத்தங்க தான் வருவாங்க, ஒருத்தங்க வரமாட்டாங்க. ஸோ பிளேயரை ரொட்டேஷன் பேஸில் தான் பிக் பண்ணுற மாதிரி வரும். இந்த 2 பேரில் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வதேராவா எஸ்ஸிங்கா இந்த இதில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இந்த மேட்சை பொறுத்தவரை வதேராவை விட எஸ்ஸிங்குக்கு தான் வென்யூ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக நான் ஒருத்தங்க வருவாங்க. பேர்ஸ்டோ இங்கிலீஷில் இருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இங்கிலீஷுக்கு ட்ரை பண்ணுங்கள், செகண்டு பேர்ஸ்டோக்கு ட்ரை பண்ணால் போதும். ஏன்னா இவர் டாப் ஆர்டரில் வராரு, விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1 டவுன் வருவார், இல்லைனா 2 டவுன் வருவார். ஸோ அவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இதில் இருந்து 2 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. இப்போ இதில் எல்லாருமே லோ பிக்கில் தான் இருக்காங்க. இதில் எப்படி பிளேயரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பக்கமும் லோ ஸ்கோர் தான் வருது. ஒரு 160 170 தான் எடுத்திருக்காங்க. 2 பக்கமும் விக்கெட் ஃபால் நிறைய ஆகிற மாதிரி கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் எந்திர் ட்ரீம் டீம் வருவார், சுஷாந்த் சிங்கும் ட்ரீம் டீம் வருவார். இல்லை ஒன் சைடு அடி வேகமாக பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுஷாந்த் சிங் தான் வருவார், எந்திர் வரவே மாட்டார். எந்திர் மும்பை இந்தியன்ஸ் ஃபெயிலியர் ஆகும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எந்திர் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்க வேண்டாம். ஸோ இதில் இருந்து 2 பேர் ட்ரீம் டீம் வருவாங்கன்னா எஸ்ஸிங் ஜேமிசன் ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் நல்லா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேர் வருவாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தங்க தான் இந்த இடத்துலேருந்து வருவாங்க. இந்த கிளெசன் கூட ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா பெட்டராக அவரை லீவ் பண்ணிடலாம். ஸோ இதில் இருந்து சிங்குக்கு தான் வந்து வென்யூ ப்ராக்ரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஒன்று ஜேமிசன் பாலில் த்ரெட் இருக்குது பிளேயர்ஸ் இடையே, ஸோ அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 லோ பிக் இந்த இதில் இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மும்பை லாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல 3ஆவதாக ஒரு ஆள் வருவாங்க, இல்லை அப்படின்னா 2 பேர் தான் வருவாங்க. கண்டிப்பாக ஒமர்சாயோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா தான் இந்த வென்யூக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். செகண்ட் பவுலிங் போட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒமர்சாயை விட நீங்கள் பெட்டர் சாண்ட்னர் கொஞ்சம் லோ பிக்கில் இருப்பார், அவரை பிக் பண்ணுறதே பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த கேட்டகரியிலேருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற ஒரு 50% கீழே இருக்கிற ஒரு லோ பிக் பவுலர் கண்டிப்பாக வருவார். அதில் இந்த ஐச்பிரார் இருக்காங்க, ஜேமிசன் இருக்காங்க. இந்த 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க வருவாங்க. இவங்க டீம் ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் அதே இது இவங்க டீம் பவுலிங் போட்டால் அதே இதை பாருங்கள். 50 பிலோவில் இருக்கிற ஒரு லோ பிக் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளேயரை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜேமிசன் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் போடுறாங்கன்னா நீங்கள் ஜேமிசனை ஃபஸ்ட்டு எடுங்க, செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாங்கன்னா ஐச்பிராரை எடுத்து பாருங்கள். ஸோ இந்த இதில் யாருக்கெல்லாம் சிவிசி அளவுக்கு கொடுக்கலான்னா, பேலன்ஸ் பிச்சாக இருந்தால் பும்ராவுக்கு ஒரு சிவிசி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கண்டிப்பாக ஒரு இல்லைனா விசி ட்ரை பண்ணி பாருங்கள். வென்யூ ப்ராக்ரஸ் அற்புதமாக வச்சுருக்காரு. ஸோ பண்ணி பார்க்கலாம். பஞ்சாப் வந்து நல்ல ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுதுன்னா கண்டிப்பாக இவரோட இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரே ஒரு இதில் விசி அளவுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அவர் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் மட்டும், இல்லைனா விட்டுறலாம். இந்த மேட்ச்சு சூரியகுமார் யாதவ் சேஸின் பண்ணுறாருன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸு இந்த மேட்ச்சில் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 4 பேருமே சிவிசிக்கு ஆப்டான பிளேயர் தான். அதில் ரிஸ்க்காக யாரை வெளியே விடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு நீங்கள் அவுட் ஆயிடுவாங்க, மும்பை டாமினேட் பண்ணுற மாதிரி டீம் பண்ணிங்கன்னா வேணால் அவரை விட்டுறலாம். மேட்சோடைய
இந்த மேட்சோடைய மெயினான ஒரு டிஃபரன்ஷியல் அதே மாதிரி லோ பிக்கில் ஒரு ஆள்னா திலக் வர்மா தான். மும்பைக்கு டாப்பில் 2 விக்கெட் இல்லைன்னா 3 விக்கெட் போகுதுன்னா வருவார், கண்டிப்பாக பெருசாக அடித்து கொடுப்பாரு. அவரோட இதுக்கு த்ரெட்டே இல்லை. ஸோ மற்ற பிளேயர் சூர்யகுமார் யாதவ், ரோஹித் சர்மா இவங்களுக்கு எல்லாமே த்ரெட் இருக்குது. ஸோ திலக் வர்மாவை நீங்கள் எடுத்தீங்கன்னா டீமில் சிவிசி கொடுத்து எடுங்க. ஒரு இதுலையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதில் ஸ்டாயினிஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா, பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா சிவிசி அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜாஸ் இங்கிலீஷு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே கண்டிஷன் தான் பேர் ஸ்டோக்கும். சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சாட்னர் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாருன்னா அவர் ஒரு இதில் வந்து ரிஸ்க் எடுத்து சிவிசி கொடுத்து பாருங்கள். ஆனால் அது ரிஸ்க்கு தான். மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் லோ பிக்கில் இருக்கார். ஸோ ரேங்க் ஆனது கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ பாயிண்ட்ஸோடைய ரிவ்யூ சிஸ்டம் எல்லாமே மாற்றினதுனால நிறைய விஷயங்கள் மாறுது. அதை கேட்டகரி வைஸ் ஒரு லோ பிக்கு 50% பிலோ டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லோ பிக்கையும் நம்ம கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்கிறோம். ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். ஸ்மால் லீக் எடுக்கிறவங்க மேக்ஸிமம் 9 பிளேயர் 50க்கு எபோவ் எடுங்க. ஒரு 2 பேர் லோ பிக்கு, அதில் பவுலரில் 1 மஸ்ட்டாக இருக்கணும், பேட்டிங்கில் மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிவிசி சேஃப் இதுக்கே கொடுங்க. நீங்கள் இந்த ஸ்மால் லீக் விளையாடுறீங்கன்னா மேக்ஸிமம் சேஃபான இவங்களுக்கே சிவிசி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.